ஹை ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமுவாக பார்க்கலாம் வாங்க. ரூம்குள்ளே வந்து பாக்கியராஜ் பேசிட்டு வந்துருவாங்க. ஏன்னா அவங்களுடைய அம்மா கிட்ட அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து எதிர்த்து பேசியிருக்காங்க. அதுவும் நீங்கள் பண்ணுறது தப்புன்ட்டு ரொம்ப தெளிவாகவே புரிய வச்சுருப்பாங்க. என்ன இருந்தாலும் மதிக்கிட்ட வந்து இந்த மாதிரி கொடுத்து துவைக்க சொல்லி கொடுத்துருக்க கூடாதுமே, இனிமேல் இப்படி பண்ணாதீங்கன்ற மாதிரி பேசிட்டு வந்திருப்பாங்க. அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல, அந்த அளவுக்கு அதிர்ச்சியில் இருப்பாங்க. அதுக்கப்புறமா உள்ளார வந்ததுமே பாக்கியராஜி கை கொடுங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கை கொடுத்து வாழ்த்து சொல்கிறாங்க. எதுக்குன்றாங்க. பின்ன முதல் முறையாக உங்களுடைய அம்மாவை நீங்கள் எதிர்த்து பேசியிருக்கீங்க. உண்மையிலேயே இதை பார்க்கும்போது எனக்கே பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சுன்றாங்க. என்னுடைய பாக்கியராஜா இதுன்ட்டு பொண்டாடிக்காக ஆதரவா நின்றீங்க பார்த்தீங்களா எனக்காக, அது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமான்றாங்க. இனிமேல் மதிக்கிட்டு அப்படி அத்தை நடந்துக்க மாட்டாங்க. மலரு, என்ன இருந்தாலும் அம்மா பண்ணது தப்பு. ஆனால் ஏன் அம்மா இவ்வளோ மோசமா நடந்துக்கிறாங்கன்னு தான் தெரியலன்றாங்க. நீங்க மதி மேல அவ்வளவு கோவம் வன்மங்க, அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. மதி ஸ்டேஷனுக்கு ஏற வச்சுட்டா, நிறைய விஷயங்கள பண்ணிட்டாலா, அதை அவங்களால ஏத்துக்க முடியல. அதனாலதான் அதுக்காக அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி எல்லாம் இவங்க கஷ்டப்படுத்துறது ரொம்ப தப்பு தானேன்றாங்க. தப்பு தாங்க, ஆனா அவங்களுக்கு புரியும். ஆனா புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்காங்க. போக போக எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. என்னதோ ஒண்ணு தெரிஞ்சு அப்பயாச்சும் மதிய புரிஞ்சுக்கினாங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல அதையே சொல்லி சொல்லி இன்னும் அந்த பொண்ணு மனசை காயப்படுத்திட்டு கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க. தேவையில்லாம பிரச்சனையை தான் கொண்டு வரும் அது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் வர போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.